இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபிக் பழம் பிடுங்கி சாப்பிட போகிறோம். ஃபிக்ன்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறது, ஜெர்மன் மொழியில் ஃபைகன்னு சொல்கிறது, தமிழில் அத்திப்பழம்னு சொல்கிறது. பாருங்கள், இந்த இது ஒவ்வொரு கலரில் இருக்குது. சிலது மஞ்சள் ஆகும், சிலது நாவல் ஆகும், நிறைய காய்ச்சி கிடாக்கு. வாங்க பிடுங்கி பார்ப்போம் எத்தனை இருக்குது, என்னமா இருக்குன்னு. இப்போ நிறைய காய்ச்சி கிடக்குது பாருங்கள் மரத்தில். ஆனால் சிலது பெருசாக இருக்குது, சிலது சரியான பிஞ்சாக இருக்குது. எந்தெந்த சீசனுக்கு எதாவது வருமானு தெரிய இல்லை. இப்போ சிலது உடனே பழுத்துருக்குது, சிலது பார்த்தா இன்னொரு 3 மாதம் எடுக்கும் போல். ஆனால் இந்த அத்திப்பழத்தில் நிறைய விதமான சத்து இருக்குன்னு சொல்லி நான் வாசிச்சிருக்கேன். தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அத்திப்பழம் சாப்பிட்றது சரியான குறைவாக்கள். மேலே நிறைய சத்து இருக்குது, நிறைய சாப்பிடுவோம்னு சொல்கிறவங்க. இந்த ஒன்று இருக்குது, பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் வெள்ளை மாதிரி இருக்குது, ஆனால் பிரித்தா உள்ளுக்கு அப்படியே சோப்பாக இருக்கும். நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன சத்து இருக்குது, என்னென்னத்துக்கு நல்ல மண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே நல்ல பழம், நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது நல்லா பாருங்கள். ஒவ்வொருவரும் இந்த லீடில் அல்டியில் இந்த கண்டு விற்பாங்க. அது வாங்கி வச்சிங்கன்னா நல்ல வெயிலான இடமெண்டா கெதியாக முளைச்சிடும். முளைச்சா நீங்கள் கெதியில் பழங்கள் பிடிங்கி சாப்பிட்லாம். பிடிச்சா பாருங்கள் இதுக்குள்ளே எப்படி இருக்குது. இது அப்படியே சாப்பிட வேண்டியா, தோலோடையும் சாப்பிட்லாம், நீங்கள் உள்ளுக்குள்ளதையும் சாப்பிட்லாம். கழுவி போட்டு தோலோட சேர்த்து சாப்பிட்லாம். காய்ச்சிருது. எல்லாம் இனி பழுக்க நாள் கிடக்கு. இதை